ஒரு பசியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 நாளாக வித்தியாசமான பசிகளை பார்த்து கொண்டிருக்கோம். முதலாவது நம்ம மேல ஒரு பசி, 2வது குடும்பத்தின் மேல ஒரு பசி, 3வது சபை மேல ஒரு பசி, 4வதாக இந்த தேசத்தின் தலைவர்கள் மேல ஒரு பசி. ஏசப்பா தான் தலைவர்களை நியமிக்கிறது. தானா நான் தலைவன் ஆயிட முடியாது. தேவன் தான் தலைவர்களை நியமிக்கிறது. சவுல் என்ற ஒரு மனுஷனை சாமுவேல் அபிஷேகிக்கிறார், இஸ்ரேலுக்கு ராஜாவாய் எண்ணெய் ஊற்றி அபிஷேகிக்கிறார். The first verse, and Samuel took a jar of olive oil and poured it on Saul's head, kissed him and said, the Lord anoints you as ruler of his people Israel. You will rule his people and protect them from all their enemies, and this is proof of you that the Lord has chosen you. யார் சூஸ் பண்றது? சாமுவேல் சவுல், கடவுள். அப்ப ஒரு அதிகாரியும் யார் நியமிக்கிறது? கடவுள். இப்போ நம்பிதான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு எம்சியோ ஏன் குடும்ப தலைவரையும் சர்ச் தலைவரையும் கடவுள் நம்பிதான் நியமிப்பார். ஆனா இந்த சவுல் தேவன் பேச்சை கீழ்ப்படியாமல் போச்சார். தேவன் பேச்சை கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன நடந்துச்சு? சவுல் கொடுத்த அந்த அதிகாரம் போயிடுச்சு. ஏசப்பா வருத்தப்படுறாரு. ஜனங்களோட பசியை தீர்க்க நான் ஒரு மனுஷனை ராஜாவாய் தேர்ந்தெடுத்தேன். ஆனா அவனோ என் பசியை உணரவில்லை, என்னோட பசியை உணரல. ஏசப்பா பசி என்ன? நீதியாய் ராஜாவா இருக்கணும், ஏசப்பா கீழ்ப்படிஞ்சு வாழணும், அவரோட ஆளுகை செய்யணும், ஜனங்களை அவரு என்ன சொல்றாரு அது பிரகாரம் நடத்தணும். ஏசப்பா எதிர்ப்பா நீ செயல்பட்டினா உன்னை அவர் எடுத்து போட்டுவாரு. நம்ம ஏசப்பா எதிர்ப்பா எதுவுமே செய்யக்கூடாது. நான் இங்க ஒரு ஊழியக்காரனாய் சில ஆட்களை வழி நடத்துகிறவனா நான் இருக்கும்போது நான் ஒரு ராஜா மாதிரி தான். இன்றைக்கு நான் ஏசப்பாக்கு கீழ்ப்படியாமல் ஏசப்பாக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வேன், ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து என்னை இறக்கிடுவார். என் மேல போட்ட அபிஷேகம் விலகி போயிடும். நான் இதுக்கு தகுதி இல்லாத பாத்திரமாய் மாறிடுவேன். எப்படா ஏசப்பாவோட பசியை நான் உணராமல் அதை செய்யாமல் போயிட்டேனா? ஊழியம் என்றது வெறும் சர்ச்சுக்குள்ள மாத்திரம் அல்ல. தேச பிரதமரும் ஒரு ஊழியக்காரர், மாநில மினிஸ்டரும் ஒரு ஊழியக்காரர், எஜுகேஷன் மினிஸ்டரும் ஒரு ஊழியக்காரர், மெடிக்கல் மினிஸ்டரும் ஒரு ஊழியக்காரர். யாருக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாம் இயேசுவின் ஊழியக்காரர்கள். அதற்கு தான் தீமோத்தேயு சொல்றாரு, ஊழியம் அப்பதான் சேமமாய் சமாதானமா இருக்கும் ஒரு தேசம். அப்ப நல்ல ஒரு பிரதமர் இருந்தா இந்தியா தேசம் சமாதானமா இருக்கும். நல்ல ஒரு மெடிக்கல் மினிஸ்டர் இருந்தா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சமாதானமா இருக்கும், பிசினஸ் ஆகாது. இன்னைக்கு பிசினஸ் ஆயிடுச்சு, எஜுகேஷன் பிசினஸ் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் பணம் பணம் பணம். மனிதனுக்கு வேல்யூவே இல்லாத அளவுக்கு அதிகாரிகள் எழுப்பிட்டாங்க. இப்போ அதிகாரிகள் இயேசுவின் பசியை ஆற்றுகிறார்களா? இயேசுவின் பசியை ஆற்றுகிறாங்களா? இயேசுவோட பசி என்ன? என் பிரகாரம் நீ அதிகாரியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாருமே டைவர்ட் ஆகி போயிட்டாங்க. அதிகாரிகள் நம்மளுக்கு வேணும். எப்படிப்பட்ட அதிகாரிகள்? தேவன் இருதயத்துக்கு ஏற்றவர்கள். தாவீதை இயேசு சொன்னாரு, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்? தாவீது இயேசுவின் பசியை உணர்ந்தார். சவுல் உணரவில்லை, ஆனா தாவீது உணர்ந்தார். அதற்குதான் தாவீதுக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இன்றைக்கும் ஏசப்பாக்கு இருதயத்துக்கு ஏற்ற தலைவர்கள் வேண்டும். இப்ப நானும் வீட்டுக்கு தலைவன், நானும் ஏசப்பா இருதயத்துக்கு ஏற்றவராக இருக்கணும். நீங்களும் வீட்டுக்கு தலைவர்கள், தாயும் தகப்பனும் தலைவர்கள், இயேசுவின் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கணும். அப்பதான் குடும்பத்திற்குள்ள சமாதானம். என் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் இயேசுவின் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கணும். அப்பதான் சமாதானம். நம்ம பட்டணத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் இயேசுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள். அப்பதான் பட்டணத்துல சமாதானம். சபையை ஆளுகை செய்கிற தலைவர்கள் இயேசுக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கணும். அப்பதான் சபையில சமாதானம். சமாதானம் யாரு? யார் சமாதானம்? இயேசு. இயேசு உயிரோடு இருந்து திரும்ப சீஷர் மத்தியில வந்து நின்று சொன்ன வார்த்தை, சமாதானம் உண்டாவதாக. அப்ப யார் அந்த சமாதானம்? இயேசு. இயேசுவின் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருப்போமானால் இயேசு நம்மளோட தங்கியிருப்பார், நம்ம குடும்பத்தை தங்கியிருப்பார், நம்ம தேசத்துல தங்கியிருப்பார், நம்ம சபையில தங்கியிருப்பார். யாரோட? இருதயத்துக்கு ஏற்றவர்களான அதிகாரிகளோட.
இந்த இருதயத்துக்கு ஏத்த ஊழியக்காரங்களோட, இருதயத்துக்கு ஏத்த தகப்பன் தாயோட தேவன் நிற்பார். தேவன் வெளிப்பட்ட இடமெல்லாம் சமாதானம். யாரெல்லாம் ஏசப்பாவோட பசியை உணர்ந்து ஏசப்பா இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில சமாதானம். மீனே அவர் வாழ்க்கையில இயேசு. இன்றைக்கு ஜெபிக்க போற ஜெபம், இயேசுவே உன் பசியை நான் உணர்ந்து உன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறணும். உன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறணும். அப்பதான் நீர் என்னில் வெளிப்படுவீர், என்னில் வாழ்வீர், எனக்குள் சமாதானம் உண்டாகும். நான் உன் பசியை உணரவில்லை என்றால் நான் உன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ முடியாதுப்பா. சவுல் உன் பசியை உணரவில்லை, அவன் உன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க முடியவில்லை. ஆனால் தாவீதோ உன் பசியை உணர்ந்ததினால அவர் உன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிவிட்டார். இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். எழுந்து நின்று I want to be, I want to understand your hungry master. உன் பசியை நான் உணர்ந்துட்டேனா? நான் உன் பசியை உணர்ந்துட்டேனா? இந்த பிள்ளையா இருப்பேன், உன்னோட வாழ்வேன், நீர் என்னோட வாழ்வீங்க. எங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம். அதிகாரிகள் உனக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறிவிடுவார்களானால் தேசத்துல சமாதானம். சபைகளிலே ஊழியக்காரர்கள் உமக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறிவிடுவார்களானால் சபையிலே சமாதானம். தகப்பன் தாய் உமக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறிவிடுவார்களானால் குடும்பத்திலே சமாதானம். இதை எங்களுக்கு தருவீராக. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இருதயத்தின் ஏக்கமையா. இயேசுயா உம்மோடு என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். Thank you Father. இந்த 4வது நாளிலும் உன் பசியை உணர்ந்ததுக்காக நன்றி. உன் பசி உன் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறணும். நான் மாறணும். உன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறணும். வேற யார் இருதயத்துக்கு ஏற்றவராய் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே வேற யார் இருதயத்துக்கு ஏற்றவன் நான் மாறிட்டேனா அவங்க ஒரு நாள் என்னை உதறி தள்ளுவாங்க, ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்துவாங்க, ஒரு நாள் என்னை விட்டு போயிடுவாங்க. ஆண்டவரே நான் உன்னோட இருதயத்துக்கு ஏற்றவன் நான் வாழ்ந்துட்டேனா நீ என்னோட இருப்பீங்கப்பா. நான் உன்னோட இருப்பேன். மனிதர்களை திருப்தியாக்க இல்ல, என் தகப்பன் இருதயத்தை திருப்தியாக்க இன்றைக்கு என் பசி, என் மகளே, என் மகனே, என் இருதயத்தை திருப்தியாக்க உன்னால முடியுமா? என்னோட இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீ மாற முடியுமா? என் பசி அதுதான். என் இருதயத்துக்கு ஏற்றவர்களான ஜனங்களை நான் பார்க்க முடியவில்லை. என் பசியை உணருங்கள், என் பசியை உணருங்கள். என் இதயத்துக்கு ஏற்ற பிள்ளை யார்? யார்? நான் ஆண்டவரே சொல்லுங்க. இனி நான் உன் இருதயத்துக்கு ஏற்றவளா இருக்க